வணக்கம். உணவு சார்ந்த விஷயங்களாக இப்போ நம்ம சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பால் பற்றி மைதா பற்றி பேசியிருக்கோம். சரிங்களா? இப்போது உணவு பற்றி நம்ம ஒரு பொதுவான கருத்துக்கள் என்ன, உணவு வந்து எப்படி ஆகுது, சமச்சீரான உணவு, தனிச்சீர் உணவுலாம் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் டயட்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன எந்த அளவுக்கு சாத்தியம், எப்படி வந்து உணவு உண்ணுற முறை எப்படி இருக்குன்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே சாப்பிடலாமா அப்படின்னா எப்படி சாப்பிடணுன்ற ஒரு முறை இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் வந்து 2-3 விதத்தில் சாப்பிடுவாங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பழைய சாதம், பட்டை மிளகா அந்த மாதிரியான உணவுகள் தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஒரு வேளை மட்டும் சுடுகஞ்சி சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஓரளவுக்கான ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க வந்து அறுசுவை உணவுகளை சாப்பிட்டு இருந்தாங்க. எளிய மக்கள் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்க, பூ குடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அதுக்கு மேலே தரம் இருக்குங்க, அரிசி நெல் சோறு சாப்பிட முடிஞ்சவங்க வந்து பழைய சாதம் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அசைவ உணவுகள், அசைவ உணவுகளே முழு உணவாக சாப்பிட்டு இருந்தாங்க. அதாவது பழங்குடியினர் பக்கத்தில் அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிழங்கு, திணை, தேன் இது மாதிரியான உணவுகள் வந்து பழங்குடியினர் சாப்பிட்டு இருந்தாங்க. வடக்கு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சார்ந்த உணவுகள் சாப்பிட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒவ்வொரு உணவுகள் சாப்பிட்றாங்களே. அப்போ இதில் எது வந்து நல்ல உணவு, இதில் தான் சத்து இருக்கா, அதில் சத்து இல்லையா, இந்த மாதிரியான உணவு சார்ந்து அலோபதி என்னென்னலாம் தவறான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது நம்மளை கற்றுக்க கொடுத்துருக்குன்றதை நம்ம அன்றாட உணவு சாப்பிட்றோம் இல்லையா. அலோபதி என்ன சொல்லுது, பேலன்ஸ் டயட் இருக்கணும், நம்ம உணவில் வந்து இந்த அளவுக்கு சத்து இருக்கணும், ஒரு 1/4 வந்து நீர் சத்து இருக்கணும், மிச்சத்தை வந்து 3/4 வந்து உணவு இருக்கணும், அந்த 3/4 வந்து வைட்டமின்ஸ் இவ்வளோ இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இவ்வளோ அளவு இருக்கணும், அப்புறம் டெய்லி ஒரு எக்கு சாப்பிடணும் ப்ரோட்டீனுக்காக, அதுக்கப்புறம் கால்சியத்துக்கு ஒரு பால் ஒரு கிளாஸ் சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து வைட்டமின்ஸ்க்காக ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும், அப்புறம் கீரை சாப்பிடணும், அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து இந்த அளவு இந்த பர்சன்டேஜ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கு 1 கப் சாப்பாடு சாப்பிடணும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து உணவை பற்றி சொல்கிறாங்க. நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஆனால் இது எதை ஃபாலோ பண்ணுறது, இப்படிலாம் நம்ம பேலன்ஸ்டாக வந்து நம்ம சாப்பிட முடியுமா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இந்த மாதிரியாக உணவை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதையே வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா மற்ற வேலைகள் செய்ய முடியுமா, அப்போ நம்ம உடம்பு எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அப்போ இப்படிலாம் சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு சத்து வருமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டால் நமக்கு ஏதாவது சத்து குறைபாடு வந்துடுமோ, ஒருவேளை நம்ம இன்னைக்கு வந்து கீரை சாப்பிடலன்னா நமக்கு வைட்டமின் கிடைக்காம போயிடுமோ, இன்றைக்கி ஆப்பிளோ ஃப்ரூட் சாப்பிட்லாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி, வைட்டமினில் ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி, ஏபி அந்த மாதிரி ஏதாவது டிஃபிஷியன்சி வந்துடுமா, இப்படிலாம் நிறைய நம்ம போட்டு குழப்பிட்டு இதுவே பாதி மன உளைச்சல். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பக்கம் அச்சம், எதை தான் சாப்பிட்றது, நீங்கள் என்னன்னா பால் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, மைதாவில் அந்த பிரச்சனை இருக்குங்கிறீங்க, எண்ணெயில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறீங்க, எல்லாமே கெமிக்கல் சொல்கிறீங்க. அப்போ நம்ம எதை தான் நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பற்றி அதிகமாக குழப்பிக்கவே வேணும். சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயந்துட்டே இருக்கோம். சரி, எடுத்த பொருளை பார்த்துட்டு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ஐயோ இது சாப்பிடலாமா, இது எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டே அப்படின்னு இருந்தோம்னா நம்மளால் வாழ முடியாது. அதுக்கப்புறம் அது ஒரு வித அச்சமும் உளவியல் ரீதியாக வந்து கடுமையாக பாதிக்கப்படுது. அப்போ நம்ம அந்த அச்சத்தோடு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம உடம்பால் நிராகரிக்கப்படும். சரிங்களா? அப்போ உணவை பற்றி ரொம்ப பெருசாக வந்து நம்ம எதையுமே வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போனாலும் நம்ம வந்து அங்கே பிரேக் ஆகிடும். அதனால் உணவோட எக்ஸ்டென்ட்டுக்கு போவேன். ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கவனிக்கலாம், என்ன அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருளில் வந்து அதிக கெமிக்கல்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம காது பண்ணால் அதை பற்றி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கலாம், இல்லை வந்து அது சம்மந்தப்பட்ட யூடியூப் வீடியோஸ் கேட்டிங்கன்னா இந்த உணவு வந்து அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி உணவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி எடுத்து சாப்பிடும்போது எல்லா உணவுமே நல்ல உணவு. நான் சொல்கிறது கெமிக்கல் இல்லாத ஓரளவுக்கான மேக்ஸிமம் ஃபுட்டு கண்டென்ட் இருக்கிற உணவு. சரிங்களா? சரி, இப்போ இந்த பேலன்ஸ் டயட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு உணவையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்பர் அடிப்படையில் சாப்பிட முடியும். ஏன் சாப்பிடக்கூடாது? அப்பயும் அலோபதியில் மட்டும் அந்த மாதிரி பேலன்ஸாக சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோபதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்குள்ளே தான் அவங்க கொண்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்பர் தான் எல்லாமே. ஆனால் உடம்பை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே வந்து நம்பர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே கிடையாது. அதுக்கு எந்த நம்பரும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் எந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்றோமோ அது பசிக்கிற வேலையில் சாப்பிடும்போது அது என்ன டிஃபிஷியன்சி உடம்புக்குள்ளே இருக்கோ அதை அதுவாக கன்வெர்ட் பண்ணிடும். இவ்வளோதான் நம்ம உடம்புக்கு தெரிஞ்சது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் உடம்புல அலோபதி சொல்கிற மாதிரி வைட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் உடம்புல ஒரு வைட்டமின் ஏதோ ஒரு ஏஓ பிஓ சிஓ ஏதோ ஒரு வைட்டமின் வந்து டிஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடம்புக்கு வைட்டமின்லாம் தெரியாது, ஒரு சத்து குறைபாடாக இருக்குது, ஏதோ ஒரு உறுப்பு வளர்ச்சி கிடையிறதுக்கான ஒரு சத்து தேவைப்படுது. அப்போ அந்த உடம்பு என்ன பண்ணும், நீங்கள் எதை சாப்பிட்றீங்க, பழைய சாதம் சாப்பிட்றீங்களா, இல்லை சாதம் சாப்பிட்றீங்களா, இல்லை
குழம்பு பசிச்சு பிடிச்சி உங்களுடைய அந்த பசிக்கும் பொழுது என்ன உணவு உங்கள் நாக்குக்கு பிடிச்சிருக்கு, எந்த உணவுன்றதை விட எந்த சுவை பிடிச்சிருக்கோ அந்த உணவை நீ எடுக்கும் பொழுது அந்த உறுப்புக்கு தேவையான சத்து, இப்போ அதே சொல்கிற மாதிரி வைட்டமின் தேவைன்னா உடம்பு அந்த ஃபுட்டை வந்து வைட்டமினாக கன்வெர்ட் பண்ணி எந்த உறுப்புக்கு அந்த சத்து தேவையோ, எந்த உறுப்போட வளர்ச்சிக்கு அந்த சத்து தேவையோ, இல்லை கழிவு நீக்கிறதுக்காக கூட அந்த ஏதோ ஒரு உறுப்புலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ கழிவுகள் தேங்கி இருக்குது, அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு ஒரு சத்து தேவைப்படுதுன்னா அந்த சத்தாகவும் வந்து நம்ம பசிச்சு சாப்பிட்ற உணவை வந்து உடம்பு கன்வெர்ட் பண்ணும். இவ்வளோதான். இதுக்கு தான் நான் போன ஒரு வீடியோவில் லூயி கேரவனுடைய ஆராய்ச்சியை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. கோழி என்ன சாப்பிட்றது, மைக்கா சாப்பிட்டுட்டு அது சிறுதானியங்களில் மைக்கா இருக்குது. இப்போ மைக்காவை சாப்பிட்ற கோழி இடுற முட்டையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது இல்லையா, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அப்போ பால் வந்து மாடு வைக்கோல், மாடு வந்து மெக்னீஷியம், வைக்கோல் புல்லில் வந்து மெக்னீஷியம் இருக்குது. அது மெக்னீஷியம் சாப்பிட்டா உள்ளோடைய ப்ராசஸ், அது உள்ளோட டைஜஷன் ப்ராசஸும் உள்ளே நடக்கிற ப்ராசஸில் என்ன ஆகுது, மெக்னீஷியம் வந்து கால்சியமாவோ ப்ரோட்டீனாவோ கன்வெர்ட் ஆகுது இல்லையா. பாலில் என்ன இருக்குது, அது வெளிவர அந்த மெக்னீஷியம் சாப்பிட்டுட்டு வெளிவர பாலில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கால்சியம். ஸோ உடம்பு வந்து அதை என்ன தேவை, அப்போ அந்த மாட்டுக்கு வந்து கால்சியமும் ப்ரோட்டீன்ஸும் அதிக அளவில் தேவைப்படுது இல்லையா. எதுக்காக தேவைப்படுது அதை யோசிச்சு பாருங்க. தாய்ப்பால் கொடுக்குது, தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது அந்த கண்ணுக்குட்டியோட எலும்பு வளர்ச்சி அடையும், அதில் தசைகள் பலமாகும். அப்போது அந்த வளர்ச்சிக்கு அதுக்கு கால்சியமும் ப்ரோட்டீனும் அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவைப்படுது. அப்போ மாடு வைக்கோலை சாப்பிட்டுட்டு அந்த மாடுடைய கண்ணுக்குட்டிக்கு தேவையான கால்சியமும் ப்ரோட்டீனும் அது பால் வழியாக கொடுக்குது. இவ்வளோதான் நடக்குது. அதுக்கு அந்த உடம்புக்கும் அந்த மாடுடைய தாய்மைக்கும் தெரியும் இந்த மாடு கண்ணுக்குட்டிக்கு இதுதான் தேவைன்றத சத்து. நம்ம என்ன பண்ணுறோன்னா மாட்டுப்பாலை வாங்கி வச்சுட்டு அதில் கால்சியம் இருக்குது, அதில் ப்ரோட்டீன் இருக்குது, அப்போ நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சிக்கு அதை குடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பிரிக்கிறோம். நம்ம உடம்போட இயக்கமே என்னென்னா ஒரு இன்னொரு உடலுக்கு எது தேவையோ அதுக்கான சத்து தான் அதுக்கு வழங்கப்படும். அதை தான் சுவையாக வந்து நாக்கு காட்டுது, நமக்கு இண்டிகேட்டர். கண்ணுக்குட்டிக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம சின்ன சிசுக்கள், நம்ம மனித குழந்தைகளுக்கும் அப்படியான ஒரு சொல்ல தெரியாது, நாக்கில் வந்து அந்த சுவை அதெல்லாம் சொல்ல தெரியாது. பசிக்களும் அதுக்கான பொதுவான உணவாக, அது வாயை திறந்து எனக்கு இந்த உணவு இந்த சுவை வேணும்னு கேட்குற வரைக்கும் அதோடைய பொதுவான ஒரு உணவாக வந்து தாய்ப்பால் இருக்கும். அப்போ அந்த தாய்ப்பால் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கும் அதோடைய உறுப்புகளுடைய பலத்துக்கும் அந்த தோல் பகுதியோடைய பலத்துக்கும் என்ன மாதிரியான சத்துக்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த மூல வளர்ச்சிக்கும் சரி என்ன சத்துக்கள் தேவையோ இங்கே தாயோடைய தாய்ப்பால் வந்து தாய் சாப்பிட்ற உணவை பிடிச்சி சாப்பிட்ற உணவுலேருந்து மாற்றி அந்த குழந்தை கொடுக்கும். அதுவுமே அந்த குழந்தையோட உணர்வு தன்மை அந்த வாய் வச்சு சப்பும் பொழுதே உணர முடியும். ஒரு தாயோடைய அந்த சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அந்த சுரப்பிகளால் வந்து உணரப்படும் இந்த குழந்தைக்கு தான் தேவை. அப்படியும் ஒரு வகையிலையும் இல்லை தாய்ப்பாலை குடிச்சிட்டு தாய்ப்பாலை நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குன்ற ஒரு வகை கேட்டகரைஸ் பண்ணாலும் அந்த தாய்ப்பாலை குடிக்கிற குழந்தை உடம்புக்குள்ளே போய் என்ன ப்ராசஸ் நடக்குது, அந்த குழந்தைக்கு எந்த பகுதி எந்த உறுப்புகளில் பலகீனம் இருக்குது அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன சத்து தேவையோ அதையுமே அந்த பால் வந்து கன்வெர்ட் பண்ணும். இப்படியான உடல் அப்படிங்கிறது அனுமானிக்க முடியாத ஒரு பிரபஞ்சத்தோட படைப்பு. சரிங்களா. அப்போ இப்படி இருக்கிற உடல்ல நம்ம பேலன்ஸ் டயட்ன்ற பொதுவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம உணவுகளை சாப்பிட்டோம்னா நமக்கு எப்படி வந்து அது